அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ முழுவதுமே ரொம்ப முக்கியமான விஷயந்தான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் பாருங்கள், இந்த வீடியோவின் நடுப்பகுதியில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். அப்புறம் நண்பர்களே, ஃபஸ்ட்டு கமெண்டில் அஸ்வினி முத்திரையை பற்றி ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோ கொடுத்துருக்கேன். லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதையும் கண்டிப்பாக அவசியம் பாருங்கள். பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கேக்குறது, இந்த அஸ்வினி முத்திரை செய்யறதுனால அந்த உணர்வு அதிகமாகுதா, இல்ல இதுக்கு முன்னாடியே அடக்கி வச்சதுனால அந்த உணர்வு அதிகமாகுதா? ஆமா அடக்கி வச்சதாலே அதிகமா தான் ஆகுது. ரொம்பவே அடக்கி வச்சாலும் அதிகமா தான் ஆகும். அது வந்து எல்லாத்துக்கும் உள்ளதானே, புதுசா சொல்றீங்க. எல்லாத்துக்குமே இப்போ ஒரு வாரம் ஒரு 10 நாள் அல்லது ஒரு மாசம் அடக்கி வச்சிருக்கும் போது அவங்களுக்கு இந்த உள்ளுக்குள்ள உணர்வு அதிகமா தான் இருக்கும். அதனாலதான் இந்த செக்ஸ் சாமியார்னு சொல்றோம்ல, ஓசோ ரஜினிஸ்லாம், ஓசோ ரஜினிஸ் மற்ற எல்லாருமே, வேதாத்திரி மகரிஷி எல்லாருமே சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, சுருக்கமா, அதை நீங்க அடக்கி வைக்க வேண்டாம். அது வந்து வித்து கழிவு. அதை வந்து ஒரு 15 நாள் ஒரு மாசத்துக்கு இடையில நீங்க அதை வெளிப்படுத்தலாம், தப்பு கிடையாது. அதை அடக்கி வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றாங்க எல்லாருமே. எல்லா சாமியார்களும் சொல்றது வந்து என்னன்னா, அடக்கி வைக்க வேணா, அது ஒரு மாசத்துக்கு இடையில முன்ன பின்ன நீங்க அதை வெளிப்படுத்துறது நல்லதுன்னு தான் எல்லாருமே. டாக்டருக்கு கூட அதான் சொல்றாங்க. டாக்டரும் அடக்கி வச்சிருக்காங்க ரொம்ப நாளைக்கு. ஓரளவுக்கு கட்டுப்பாடா இருக்கலாம். அது ரொம்ப அடக்கி வைக்க வேண்டாங்கிறதா. இப்போ ஒண்ணு இல்ல, நீங்க வந்து தண்ணி குடிக்கிறீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்கன்னா யூரின் போக தானே செய்யும். கண்டிப்பா யூரின் எப்படி நீங்க அடக்கி வச்சா சரியா வருமா? அதேதான். அதே மாதிரி அவுட் சைடு போறது, சாப்பிடுறீங்க, அவுட் சைடு போய் தானே வேணும் பாத்ரூம். அதை அடக்கி எவ்வளவு நேரம் வச்சிருக்க முடியும் சொல்லுங்க? கொஞ்ச நேரம் அடக்கி வச்சிருக்கலாம். அப்புறம் என்ன, ரொம்ப அது கஷ்டமாயிடும். அதே மாதிரிதான் நீங்க ஒரு விந்துங்கிறத வந்து மேக்சிமம் 10 நாள் 20 நாள் 30 நாள் கண்ட்ரோல்ல வச்சிருக்கலாம். முடியாதுல்ல, ஈஸி தான். அதுக்கு மேல என்ன ஆகுனா, அது ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு அது ஆட்டோமேட்டிக்கா கூட அது தூக்கத்துல தானாவே போகுதுன்னா அது தப்பு கிடையாது. அது வந்து தன்னைத்தானே சுத்திகரிக்க பண்ணிக்குது, தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுதான். இல்லப்பா, அதுலயே 2 விதமா இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோ. தூக்கத்துல போகுதுல, அது 2 விதம். என்னன்னா, அது ஒரு ஆரோக்கியமாவும் உண்டு. அது வந்து தண்ணி மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு வெறும் தண்ணி மட்டும் போகும், அது தப்பு கிடையாது. வெறும் தண்ணி மட்டும் கொஞ்சம் அப்படியே போயிடும். அது வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்குதுன்னு அர்த்தம். நீங்க வந்து அந்த செக்ஸ் நினைப்பே இல்லாம இருக்கீங்க, அது ஆரோக்கியமா இருக்கீங்க. அப்போ வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற மாதிரி அது போகும். அது 10 நாள் ஒரு வாரத்துல இடையில போயிட்டு இருக்கும். அது தப்பு கிடையாது, அது இயற்கையா இருக்குது. ஆனா உடம்பு வீக் ஆயிட்டு அந்த எனர்ஜி வந்து பவர் வந்து போக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது என்ன ஆகும்? 2 நாள் அடிக்கடி, டெய்லி கூட போகும், 2 நாள் போகும், அடிக்கடி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி எனர்ஜி, அந்த பவர் எனர்ஜியே போகுதுன்னு சொன்னா அது ஆபத்து. அது போக போக என்ன ஆகும்? உடம்புல எல்லாமே டவுன் ஆயிடும். அது வேற. 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்கா, 10 நாளைக்கு ஒருக்கா ஆரோக்கியமா போறது வெறும் பவர் கிடையாது, சும்மா தண்ணி மட்டும் போகும். ஆனா ஒரு நாள் டெய்லி கூட போறது வந்து பவரே போயிடும். அந்த மாதிரி அந்த பவரே டோட்டல் பவரே வெளியே போயிட்டு இருக்கும். அது மாதிரி போனாக்க உடம்புல சத்து இருக்காது, எந்த வேலையும் செய்ய முடியாது, ரொம்ப குழப்பமாயிடும். அது வந்து இப்ப உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்கு? எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி என்ன ஆயிடுமா, தனியாவும் போகுது ஐயா. தனியா போன அன்னைக்கு உடம்பு வந்து டயர்ட் ஆகல, எதுவும் நார்மலா இருக்கேன். சில டைம் தூக்கத்துல தவறான கனவு வந்து கட்டியா போயிடுது. கனவு வந்து எப்படி இருந்தாலும் கனவு வரும். அதான் அது 2க்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். எனர்ஜியே போயிடுதா, இல்ல வந்து அந்த கழிவு நீர் மாதிரி தண்ணி மாதிரி போகுதா, இல்ல பவரே போகுதா, மெயின் பவரே வெளியில போயிட்டு இருக்குதா, இல்ல வந்து ஒரு நல்ல சுத்திகரிப்பு மாதிரி போகுதா, இயற்கையா பவரே போயிடுது.
பவரே போயிடுது அடிக்கடி ஐயா. போயிட்டு இருக்கா? இல்ல அடிக்கடி இல்ல, நடுவுல போச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், சரின்னு பால் தயிர் இதை எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். நான் அசைவத்தை இது பண்ணிட்டேன். அசைவத்தை செய்யறதுனால அதுக்கு சம்பந்தம் என்ன இருக்கு? கம்மியா இருந்துக்கலாம். அசைவத்தை சாப்பிடறதுனால நின்னு போறது இல்ல. இல்ல பாடி ஹீட் ஓவர் ஆக ஆரம்பிச்சதுன்றதால. ஹீட் ஆனாலும் போகும், அது ஹீட் ஆனாலும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த மாதிரி பவர் வெளியே போறது எவ்வளவு நாளா நடக்குது? பவர், அதாவது ஐயா, பவர் வெளியில போகுதுன்றத விட ஒரு பெண்ணை பார்த்தோன்னா இப்ப கடைக்கெல்லாம் வராங்கல்ல ஐயா கஸ்டமர், அப்ப உடனே வெறுப்பு ஏற்படுதா? பெண்ணுங்களை பார்த்தாவே அந்த காம எண்ணங்களும் விரைப்பும் ஏற்பட்டு என்ன ஆயிடுதுன்னா ஒரு மாதிரி வாயு போன மாதிரி போகுது ஐயா. விந்து வெளியில வர்றதை விட வாயு மாதிரி வந்துருது. பவர் மாதிரி வெளியே போயிடுதா? அந்த பவரே போயிடுது. ஒரு தப்பான எண்ணத்தோட நம்ம கொஞ்சம் உத்து நினைச்சாலே மொத்த பவரும் டவுன் ஆயிடுது ஐயா. அப்படி ஆகுது. அதான் உங்க மூளையில இப்ப தலையில தான் பிரச்சனை ஏறிக்கிச்சு. இப்போ உங்களுக்கு மனசுல மூளை ஹெட் அங்க போயிட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த உணர்வு அங்க போய் பிரச்சனை ஆயிடுச்சு. இயற்கையா ஒரு உணர்வு விந்து அதிகமாகி ஸ்ட்ராங் ஆகி ஒரு உணர்வு ஏற்பட்டு போறது, அந்த உணர்வு வர்றதுக்கும் மனசுல ஒரு ஆசைப்பட்டு நினைக்கும் போது கண்ணுல பார்க்கும் போது மனசுல மூளையில நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு உடனே அங்க இதாகுது. வேற ஒண்ணும் இல்ல, உடம்பு மந்தம் தட்டிடுது. அதனால இதெல்லாம் நீங்க பயிற்சி தொடர்ந்து இந்த பயிற்சியை எடுத்துக்கணும். தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய பயிற்சி எடுத்துக்கங்க. இந்த கிரியா யோகம்னு ஒண்ணு இருக்கு சரிங்களா? ஒரு கிரியா யோகம்னு ஒரு பயிற்சி கொடுக்குறேன். அது சும்மா ஒரு காலையில மார்னிங் எப்ப வேணாலும் சரி, 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் பண்ணா போதும். அது ஒரு மூச்சு பயிற்சி மாதிரி, மூச்சு பயிற்சி பிளஸ் பாடி. அதுல பாத்தீங்கன்னா உடம்பு, மனசு, உயிர், அப்புறம் கடவுள், சிவன் கடவுள் எல்லாமே சேர்ந்து ஒரே இதுல மூச்சு பயிற்சி எல்லாம் சேர்த்து ஒரே இதுல வந்துடும். அப்ப அந்த பயிற்சி ஒரு 2 நிமிஷம் சொல்ற மாதிரி நல்லா புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு அது இந்த ஃபீலிங் எல்லாம், செக்ஸ் ஃபீலிங் எல்லாம் உங்களுக்கு கொடுக்காது. டோட்டலா உங்களுக்கு எல்லா நன்மையும் இருக்கு. எல்லா நன்மையும் உங்களுக்கு பிசினஸ் சொன்னீங்களா, வியாபாரம் அதுவும் நடக்கும். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா அந்த மாதிரி அந்த பயிற்சி பண்றதுக்கு விந்து அடக்கணும். என்னய்யா, விந்து அடக்கினாதான் அந்த விந்து அடக்கிறதுக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. விந்து அடக்கிற அது எல்லாத்துக்கும் உள்ளதுங்க. இப்ப எல்லாருமே இப்ப செக்ஸ் உறவுல ஈடுபடுறாங்க. ஈடுபட்டோம்னா அந்த பவர் எல்லாம் கொஞ்சம் வெளியே போகுதா, இயற்கையா நடக்கிறது. அப்புறம் அதுக்கப்புறம் என்னாவும் அந்த உணர்வு குறைஞ்சிருதா, உணர்வு குறைஞ்சிட்டா அப்புறம் ஒரு 4 நாளைக்கு அந்த உணர்வு கம்மியா இருக்கும். அப்புறம் சேகரம் ஆக 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 உங்களுக்கு உணர்வு அதிகம். நீங்க அதை கட்டுப்படுத்துறேங்கிறதுக்கு நீங்க போக கூடாது. அத நம்ம கட்டுப்படுத்த வேண்டாம். நான் சொல்லக்கூடிய பயிற்சியை பண்ண உங்களுக்கு அதுவா நார்மலாவே இருக்கும். அதுக்கு மேல ஒரு மாசம் ஆச்சுன்னா அது இன்னும் அதிகமா போர்ஸா வர பாக்கும். அப்ப அந்த பயிற்சி பண்ணிட்டே இருக்கிறோமா, அந்த பவர் அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப போர்ஸா அதிகமாகும். அப்ப நமக்கு போதும், இது ரொம்ப அதிக உணர்வு ஏற்படுது அப்படிங்கும் போது ஒரு மாசம் 20 நாளுக்கு இடையில ஒரு நாளைக்கு முழுமையா அதுல ஈடுபடுறோம். உறவுல முழுமையா ஈடுபடுறோம். ஈடுபட்டுட்டு அப்புறம் திருப்பி நம்ம மறந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த உறவு வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதுக்கப்புறம் இந்த உறவே நமக்கு வேண்டாம். செக்ஸ்ங்கிறதே சிந்தனையே பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லிருக்கேன். நீங்க இந்த சிந்தனை, காம சிந்தனையே, அதை பத்தி சிந்தனையே நீங்க பண்ணவே கூடாது. சம்பந்தப்பட்ட காட்சிகளையும் பார்க்க கூடாது. ஒரு அழகா பெண்ணு வருதோ அல்லது ஒரு அந்த மாதிரி கவர்ச்சியான காட்சியோ போட்டோ எதுவுமே நீங்க பார்க்கவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. அதை பத்தி நீங்க பேசவும் கூடாது. காதுல அந்த மாதிரி விஷயங்களை கேட்கவும் கூடாது. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி சொல்லுவோம், அதை நம்ம கேட்க கூடாது. அது கேட்டா கூட நமக்கு உணர்வு வரும். ஒரு கவர்ச்சி அழகா பார்த்தா கூட நமக்கு ஒரு உணர்வு வந்துடும். அப்ப நீங்க அதை பார்க்கவே கூடாது. அங்க கட்டுப்படுத்துங்க. பார்க்க கூடாது, கேட்கவும் கூடாது, அதை சிந்திக்கவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. அதை பத்தி நம்மளும் பேசக்கூடாது. அந்த மாதிரியான ஆமா, அந்த மாதிரி புலன்களையும் கட்டுப்படுத்தணும். அப்ப நம்ம அங்க தலைன்னு சொன்னா, தலை மூளைன்னு சொன்னாக்கா நமக்கு பார்வையால ஒரு உணர்வு ஏற்பட்டுரும். அழகா பார்த்தா, அல்லது காதுல கேட்டாலும் மியூசிக், ஏதோ ஒரு அழகான அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட மியூசிக் கேட்டாலும், அல்லது ஒரு யாராவது ஒரு கவர்ச்சியா ஒரு கதை ஸ்டோரி சொன்னா கூட நமக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வந்துடும். அல்லது நம்மளே மனசுல ஓடும், மனசுல சிந்தனைகள் வரும், ஆசையை தூண்டுற மாதிரி சிந்தனைகளும் வரும். அந்த மாதிரி சிந்தனை வந்தாலும் உடனே கட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் 5 நிமிஷம் மெடிடேஷன் தியானம் பண்ணி சிவனை தியானம் பண்ணும்போது அதை கண்ட்ரோல் பண்ணணும். சிந்தனை வரக்கூடாது. சொல்ல வருது, உங்களால கட்டுப்படுத்த முடியாத ஒரு உண்மையான உணர்வு,
ரொம்ப ஃபீலிங் அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்கா பாடி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த உணர்வு அதிகமா இருக்கும் போது குறைச்சிக்கலாம். அதை முழுமையா ஆமா ஈடுபட்டுட்டு அதை விட்டுறணும். ஆமா அதுக்கப்புறம் ஆமா ஆமா எப்பயுமே கிடையாது அந்த இது இல்லைங்கிற மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கணும். அதுதான் டெக்னிக். புரியுது புரியுது. அதுக்கப்புறம் நான் அந்த இது இல்ல, அதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை, காமத்துக்கு நமக்கும் சம்பந்தமே கிடையாது சம்பந்தமே அப்படின்னு இல்ல. நம்ம போயிட்டே இருக்கணும். அது எப்ப ரொம்ப ஓவராகுதோ நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜ் வரும். அப்ப நம்ம அதை முழுமையா ஈடுபடணும். அதுலயும் குற்ற உணர்ச்சியோட அதை செய்யக்கூடாது. புரியுது புரியுது புரியுது. அவ்வளவுதான். மனசு சந்தோஷமா அது அளவோட ஒரு முறையோட தான். முறை இல்லாம எல்லார்த்திட்டையும் ஈடுபட முடியாது. முறை தவறியோ அளவு மீறியோ அளவுக்கு மேலையும் ஈடுபடக்கூடாது. முழுமையா ஈடுபட்டுட்டு அதுல இருந்து வெளியே வந்துடணும். அப்புறம் சுத்தமா மறந்து விட்டுறணும். அப்புறம் ஒரு 10 நாள் ஆகலாம், 20 நாள், ஒரு மாசம் சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நமக்கு உணர்வு கம்மியா இருக்கும். அந்த டைம் முடிஞ்சோன்னா நமக்கு உணர்வு அதிகமா வரும். அதிகமாகும் போது நம்ம அதை முழுமையா ஈடுபட்டு திருப்பி நம்ம அந்த நான் இனிமே நினைக்க மாட்டேன், இனிமே வந்து எப்பயுமே பர்மனண்டா எப்பயுமே அதை பத்தி நினைக்கவே மாட்டாங்கிற ஒரு உறுதி எடுத்துட்டு அதுல அப்படியே போகணும். அதை விட்டுட்டு என்ன ஆகும்னா, இந்த செக்ஸ்னாக்கா நான் சொல்றது ஒரு டெக்னிக் என்னன்னா, நீ 1,00,000 தடவை எத்தனை கோடி தடவை நீ அனுபவிச்சாலும் மேலும் மேலும் ஆசையை தான் கொடுத்துட்டு இருக்குமே தவிர போதுங்கிற எதுக்கு வராது. செக்ஸ் மட்டும் காமங்கிறது உங்களுக்கு எத்தனை தடவை நீங்க அனுபவிச்சாலும் போதுங்கிற திருப்தி அது கொடுக்கவே கொடுக்காது. மேலும் மேலும் இன்னும் நிறைய அனுபவிக்கணுங்கிற ஆசையை தான் கொடுத்துட்டு இருக்கும். அது வந்து சிற்றின்பம் அந்த மாதிரிதான் இருக்கும். ஒரு ஸ்வீட்டா சாப்பிடுறீங்க அல்ல சுவையா சாப்பிடுறீங்கன்னா மேலும் மேலும் சாப்பிடணும்னு ஆசைதான் இருக்கு மனசுல. ஆனா சாப்பிட முடியாது, வயிறு இடம் கொடுக்காதுல்ல. சாப்பிடுங்கிற சிற்றின்பம்னா இதுதான், வாயில சாப்பிடுறது அல்லது மியூசிக் கேட்டுக்கிட்டே இருக்கணும், மியூசிக்னு தோணும், அல்லது சாப்பிட்டே இருக்கணும் ஒரு ஆசை, அந்த நாக்கு சுவை அது மாதிரி சொல்லும். புலன்கள் நம்ம கள்ள புலன்கள் அதான் சொல்றாரு, கள்ள புலன்கள் 5 நமக்கு அந்த சுகம் வந்து மேலும் மேலும் ஆசையை தான் கொடுத்துட்டு இருக்கும். மேலும் மேலும் அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தை தான் கொடுக்கும். அதனால எத்தனை லட்சம் தடவை இதெல்லாம் இந்த சிற்றின்பம் அனுபவிச்சாலும் திருப்பி ஆசைதான் கொடுக்கும். அப்ப நமக்கு இந்த உணவுல ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். அப்படியே கண்ணில் பார்க்கும் போது நம்ம இந்த கவர்ச்சியான விஷயங்களை நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா நமக்கு மூளை வந்து கொஞ்ச நேரம் கட்டுப்படுத்தலாம், சரி பார்த்துட்டு கூட போலாம். ஆனா பார்க்க தொடர்ந்து அதே பார்த்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அந்த உணர்வுகள் நமக்கு பாதிக்கதான் செய்யும். ஆமா, அதனால நம்ம அதை பத்தி சிந்தனைகள் வந்துட்டே இருந்தாலும் திருப்பி வந்துட்டு இருக்கனாலும் பாதிக்கும். நம்ம நினைக்கவும் கூடாது பார்க்க அந்த மாதிரியே நம்ம இருக்கணும். அதையும் மீறி நமக்கு அந்த உணர்வு நமக்கு இயற்கையா நேச்சுரலா ஏற்படுது, நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப உணர்வு அதிகமா இருக்கு, சரி நம்ம அப்ப அந்த உறவுல ஈடுபட்டுட்டு வாய்ப்பு இருந்தா அந்த உறவுல முழுமையா ஈடுபட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம எப்பயும் போல இருக்கணும். எப்பயும் போல நம்ம அந்த செக்ஸ் ஃபீலிங் எனக்கு இல்ல. இப்ப எப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு இந்த சினம், கோபம், டென்ஷன், அந்த கோபமே இல்ல, அடியோட நமக்கு கோபமே கிடையாதுங்கும் போது அது ஒரு பக்குவம். பவர் இருந்தாதான் அந்த மாதிரி இருக்க முடியும். நான் கோபமே பட மாட்டேன், டென்ஷனே ஆக மாட்டேன், நார்மல் ரொம்ப கூலா அப்படியே இருக்கணும். அது ஒரு பக்குவம். அந்த தன்மைக்கு எப்ப வரும்? மெடிடேஷன் பண்ணதான் வரும். மெடிடேஷன் பண்ணாதான் பவர் கிடைக்குது. அப்பதான் நம்ம கூலா இருக்க முடியும், எப்பயுமே அமைதியா இருக்க முடியும், இந்த டென்ஷன் ஆகாம கோபப்படாம சினம் வராம இருக்க முடியும். அது ஒரு பவர் தான், பவர் அல்லது பக்குவம். அதே மாதிரி இந்த இதையும் அப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். இந்த காமங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம வந்து அந்த மாதிரிதான் நம்ம ஹேண்டில் பண்ணணும், கையாளணும். அப்ப வந்து இது நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம வந்து செக்ஸ் ஃபீலிங் நமக்கு கிடையாது, அந்த சிந்தனையும் கிடையாது, அந்த மாதிரி பார்வையும் பார்க்க கூடாது, காதலையும் அந்த மாதிரி கவர்ச்சியான கதைகளை ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்க கூடாது. நம்ம மனசே நமக்கு எதிரி, மனசே எப்ப எதிரி. என்னன்னா நம்ம அப்படி எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கிட்டோன்னு அழகான பெண்கள் அப்படியே நம்ம பார்த்து சிரிச்சுக்கிட்டே வராங்க ஐயா. அது அவுட்டர்ல வரும், அவுட்டர்ல அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா உங்களை ஏமாத்துறதுக்காக அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சூழ்நிலைகள் வரதான் செய்யும். வராங்க, நம்ம பாக்குறாங்க உத்து அந்த மாதிரி தவறான சிந்தனைகள் வந்தாலும் அதை நம்ம கண்டுக்காம நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்தோம். ஆமா அவங்களே உங்களை தேடி வந்தா கூட நீங்க அதை இது பண்ணக்கூடாது, கண்டுக்க கூடாது. ஆமா, தேடி வராங்க ஐயா, அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. அதான் அந்த மாதிரி நீங்க நினைக்காதீங்க, அவங்க வந்தாலும் தவிர்த்துருங்க, அவாய்ட் பண்ணிருங்க. அவ்வளவுதான். அதான் மத்தபடி இப்போ இந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணாலே போதுமா ஐயா? அஸ்வினி, நான் சொல்லி கொடுத்துருக்கேன், 5 வீடியோ போட்டிருக்கேன், 5 வீடியோ இருக்கு, 6 வீடியோ இருக்கு. அது எல்லாமே பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும், அது மாதிரி அதே பண்ணாலே போதும். நம்ம மத்தபடி இந்த
வேதாத்ரி மகரிஷி ஐயா இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஓஜஸ் மூச்சு அது இதுன்னு சொல்றாங்க ஐயா. அதெல்லாம் சேர்த்து பண்ணலாமா எப்படி ஐயா? காயகல்பம். அதுதான் நான் சொல்றேன் கேட்டுங்க. ஆ, போன வீடியோ கடைசியா போட்ட வீடியோல அந்த கடைசி பாயிண்ட் நான் சொல்லல, அதை நான் சொல்லிடுறேன். ஆ, ஆ. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 தடவை 15 தடவை சுருக்கி சுருக்கி விரிக்கிறோம். ஆமா. அப்புறம் சுருக்கி பிடிச்சிட்டு மூச்சை இழுத்து ஹோல்டு பண்றோம். மூக்கு வழியா மூச்சை இழுத்து ஹோல்டு பண்றோம். ஹோல்டு பண்ணிட்டு அப்படியே அந்த கீழேயே கவனம் நிலைச்சிருக்கு. நம்ம செய்ய வேண்டிய வேலை அந்த முதுகு தண்டுவடம், பேக் சைடு முதுகு தண்டுவடம், மூலாதாரத்திலே கவனம் அப்படியே நிக்குது. அதான் நம்ம செய்யணும். மனசு நிறுத்தி வச்சு பழகிட்டோம். அப்ப நம்ம கவனம் அங்கேயே அப்படியே நிக்குது. அங்க வந்து நீங்க திருப்தியா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க. உங்க கவனம் அப்படியே முதுகு தண்டுவடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கு. முதுகு தண்டுவடத்தின் கீழ்ப்பகுதியில அப்படியே கவனம் மனசு அல்லது சிவம் ஏதோ ஒண்ணு அப்படியே அங்கேயே நிலைச்சிருக்கு. அப்படியே நிக்கிறீங்க. நீங்க அப்படியே அங்கேயே இருக்கீங்க. அப்படி இருந்துட்டு தான் சுருக்கி விரிக்கிறீங்க. இப்ப மூக்கு வழியா காத்த இழுத்து ஹோல்டு பண்ணிட்டீங்க. இப்ப வந்து அங்க நிலைச்சிருக்கிறதுனால உங்க கண்ட்ரோல்ல இருக்கு அந்த பவர். அப்ப வந்து அந்த அந்த கவனம் வந்து இப்ப தண்டுவடம் வழியாக தலை உச்சிக்கு நீங்க போறீங்க. தலை உச்சியில போயிட்டு அப்படியே தலை உச்சியில கவனத்தை நிறுத்தி வச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த சுருக்கி பிடிச்சிருந்தீங்களா அதை வந்து ரிடியூஸ் பண்ணிடுறோம். அதே மாதிரி இப்ப மூக்கு வழியா காத்தை இழுத்து ஹோல்டு பண்ணியிருந்தோம்ல, அந்த காத்தை வந்து வாய் வழியா வெளியே விடுறோம். எப்படி வாய் வழியா தான் வெளியே விடணும். அப்ப வந்து நம்ம நாக்கம் முடிஞ்சா நாக்கம் மடிச்சுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஏன்னா நம்ம அதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும். நாக்கம் மடிச்சுக்கிறதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தாதான் அது முடியும். அப்படி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நாக்க நீங்க மடிக்க வேண்டாம், சும்மா நாக்க நார்மலா வச்சுங்க. பல்ல மட்டும் லேசா அப்படி இறுக்கி கடிச்சிட்டு பல்லு சரி விட்டுருங்க. அந்த மூக்கு வழியா அதுக்கு ஹோல்டு பண்ண காத்த இப்போ கவனம் வந்து தலை உச்சியில அப்படியே நிறுத்தி வச்சுக்கணும். அங்க அப்படியே இருந்துகிட்டு தலை உச்சியில அப்படியே கவனத்தை நிறுத்தி வச்சுக்கிட்டு சிவம் அங்க இருக்காரு. இப்ப கீழே இருந்த சிவம் மேல இருக்காரு, அல்லது கீழே இருந்த கவனம் மேல உச்சந்தலையில வந்து நிறுத்தி வச்சுக்கிட்டு அங்கேயே கவனத்தை வச்சுக்கிட்டு இப்ப உள்ள ஹோல்டு பண்ணிருக்கோம்ல, அந்த காத்து வந்து வாய் வழியா வெளியே விடுறோம். எப்படின்னாக்கா பல்ல லேசா அப்படி இறுக்கி கடிச்சுங்க. பல்ல லேசா இறுக்கி கடிச்சிட்டு அப்படி நம்ம வெளியே விடுறோம். அவ்வளவுதான். இப்ப ஒரு ரவுண்டு ஒரு தடவை செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ 15 தடவை சுருக்கி வச்சோம், மேல வந்தோம். இப்போ காத்த இழுத்துட்டு காத்த வாய் வழியா வெளியே விட்டுறோம். பல்லு சந்து வழியா பல்ல லேசா இறுக்கி அடிச்சுட்டு பல்லு சந்து வழியா விட்டுட்டோம். இப்ப ஒரு இது முடிஞ்சிச்சு. இதை வந்து திருப்பி கூட செய்யலாம். திருப்பி 15 தடவை சுருக்கி வச்சுட்டு திருப்பி அதே மாதிரி மேல போயிட்டு திருப்பி காத்த வந்து இந்த பல்லு சந்து வழி திரும்பி விடலாம். 2வது தடவை. அதாவது ஒரு நாளைக்கு காலை மார்னிங் 2 தடவை நீங்க செய்யலாம். சாப்பிடறதுக்கு முன்னாடி 8 மணிக்கு சாப்பிடுறீங்க, 9 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி 2 தடவை செய்யலாம். எப்ப டைம் கிடைக்குதோ அது நேரம் ஒதுக்கி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கரெக்டா நேரம் ஒதுக்கி 2 தடவை செஞ்சிருங்க. அப்படி இப்ப நான் சொன்ன மாதிரி உச்சந்தலைக்கு போயிட்டு நீங்க இந்த பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு அந்த செக்ஸ் ஃபீலிங் எல்லாம் வராது. ஆனா வெறுமனே கீழே மட்டும் சுருக்கி விரிச்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா உனக்கு அந்த ஃபீலிங், ஏன்னா கீழே இருக்கு இல்லையா, இப்போ கீழே நம்ம மூலாதாரத்திலேயே அந்த உணர்வு ஸ்ட்ராங் ஆகுது. சுருக்கி விரிக்கிறோம்ப்பா, 20 தடவை சுருக்கி விரிக்கிறேன், 30 தடவை 40 தடவை 50 தடவை கீழே மட்டும் சுருக்கி விரிச்சிட்டு கவனத்தை தண்டுவடத்துல கவனத்தை வச்சுக்கிட்டு மூலாதாரத்துல கவனத்தை வச்சுக்கிட்டு நான் ஒரு 50 தடவை சுருக்கி இப்படி விரிச்சிட்டு இப்படி அமைதியா இருக்கேன் அப்படின்னாக்கா என்ன ஆகுனாக்கா அது ஸ்ட்ராங் ஆயிடும். முதுகு தண்டுவடம் மூலாதாரம் இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆயிடும். அப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த விந்துங்கிறதும் கெட்டி ஆயிரும். விந்து இப்ப கெட்டி ஆயிருது. அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த உணர்வு அதிகமா இருக்கும். நம்ம ஒருவேளை செக்ஸ் உறவுல ஈடுபட்டீங்கன்னாலும் இந்த பவர் வெளியே போயிடும். பவர் வெளியே போயிடும். ஆனா இப்ப நீங்க என்ன பண்றீங்க, காலையில இப்ப ரெண்டு ட்ரிப்பு 2 தடவை மேல போயிட்டு இந்த மூச்சு இப்ப சொன்னதுல எப்படி விடணுட்ட அது மாதிரி விடுறீங்க, 2 தடவை பயிற்சி பண்றீங்க. அப்படிங்கும்போது சரியா பண்ணாதான் நமக்கு கரெக்டா வரும். தப்பா பண்ணா காமெண்டங்கள் வந்துருமோ? தப்பா செய்யக்கூடாதுன்னா இப்ப வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்ப நான் சொல்றத மட்டும் கேளுங்க, கவனமா கேட்டுங்க, அப்புறம் யோசனை பண்ணிக்கலாம். இப்ப வந்து காலையில 2 ட்ரிப்பு மேல உச்சந்தலைக்கு போயிட்டு இந்த பயிற்சி பண்ணிடுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து அந்த செக்ஸ் ஃபீலிங் வராது. ஏன்னா உச்சந்தலைக்கு போயிருங்க, உச்சந்தலையில பவர் கொண்டு போய் உச்சந்தலையில வச்சுட்டீங்க, உங்களுக்கு அந்த செக்ஸ் ஃபீலிங் வராது. எவ்வளவு நேரம் வராதுன்னு சொன்னாக்கா அந்த நாள் முழுவதுமே, கிட்டத்தட்ட அந்த நாள் முழுவதுமே காலையில கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா நாள் முழுவதுமே வராது. நைட்டு கூட வராதுன்னு வச்சுங்களேன். ஒரு நாள் ஃபுல்லா வச்சுங்க, ஒரு நாள் ஃபுல்லாவே அந்த ஃபீலிங் உங்களுக்கு வராது.
சரியா? சரி ஐயா. அப்புறம் அடுத்த நாள் வந்து பயிற்சி பண்ணாம விட்டுட்டீங்கன்னாக்க அடுத்த நாள் பண்ணாலும் அடுத்த நாள் பூரா வராது இல்லையா? அப்போ மறுநாள் ஆமா. வந்து நீங்க பயிற்சி பண்ணலன்னு சொன்னா அந்த ஃபீலிங் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா நீங்க பயிற்சி பண்ணல, திருப்பி அந்த மேல இருந்த பவர்லாம் கீழே வர ஆரம்பிச்சிடும். கீழே வந்து நீங்க ஆமா. மூலாதாரத்துக்கு வந்துரும் இல்லையா? அப்ப வந்துருச்சுனாக்கா திருப்பி உங்களுக்கு அந்த ஃபீலிங் வரும், அதிகமாகும். அதனால ஆமா. மறுநாள் கரெக்டா அதே மாதிரி செஞ்சிடணும். காலையில செஞ்சிட்டீங்கன்னா அது நாள் முழுவதுமே உங்களுக்கு அந்த செக்ஸ் ஃபீலிங் வராது. கண்ட்ரோல்ல இருக்கும். எவ்ரிதிங் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். புரியுதா? எல்லாமே எல்லா ஆசைகளுமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். ஐயா ஓரளவுக்கு மேல ம். ஃபீலிங்கும் குறைஞ்சிரும்ன்றாங்களா ஐயா? 90% குறைஞ்சிரும் அந்த காம எண்ணங்கள் ஃபீலிங் வராது, ஆனா பவர் இருக்கும். பவர்லாம் எல்லாமே எவ்ரிதிங் பவர்ஃபுல்லா இருப்பீங்க. ஆனா அந்த ஃபீலிங் இருக்காது. உச்சந்தலைக்கு போனாதான் பவர், உங்க ஃபீலிங் இல்லாம இருக்கும். 90% குறைஞ்சிரும்ன்றாங்க. ஒரு 40 நாளைக்கு மேல போனா இல்ல சொல்றாங்க. டெய்லி பண்ணணும். டெய்லி காலையில 2 தடவை பண்ணிட்டோம்னா பொழுதுக்கு உங்களுக்கு அந்த ஃபீலிங்லாம் இருக்காது. அதே மாதிரி தேவைப்பட்டா மதியத்திலோட ஒரு தடவை பண்ணலாம். மதியம் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா, டைம் இருக்கணும், சூழ்நிலை உங்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு பண்ணலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு பண்ணலாமா ஐயா அது? குளிச்சுட்டு பண்ணலாம், சாப்பிடறதுக்கு முன்னாடி பண்ணணும். சாப்பிட்ட உடனே பண்ண கூட, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு செய்யுங்க. ஓ சரி சரி. அதே மாதிரி ஈவினிங்ல வந்து ஆனா அது சொன்ன மாதிரி இப்ப 3 நாள் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஒரு மாசம் ஆனாதான் தெரியும். என்ன ஐயா? பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யுங்க. உடனே அவசரப்படாதீங்க. அந்த பயிற்சியை வந்து கரெக்டா செய்யணும்ல. அதனால சொல்றது நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்றேன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் செய்யணும். உடனே வந்து டப்பு டுப்புன்னு செய்யக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லிருக்கேன். எல்லா வீடியோவும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை தொடர்ந்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா. உடனே எடுத்த அடுப்புல இன்னைக்கு எல்லாம் சரி பண்றது இல்ல. உடனே எல்லாம் சரி பண்ணி போறேன்னு நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. அது நான் சொன்ன மாதிரி வரும். அதே மாதிரி மதியம் ஒரு தடவை செய்யுங்களா? மதியம் ஒரு தடவை வாய்ப்பு இருந்தா செய்யுங்க, முடிஞ்சா செய்யுங்க. இல்ல அப்படின்னா ஈவினிங் சாயந்தரத்துல சாப்பிடறதுக்கு முன்னாடி, நைட்டு இரவு சாப்பாடு 7 மணிக்கு சாப்பிடுங்க, 6 மணிக்கு சாப்பிடுங்க, எப்பன்னு தெரியாது. இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடியே, இரவு சாப்பாடு அதிகம் சாப்பிடாதீங்க, அளவோட சாப்பிடுங்க. இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு தடவை அல்லது 2 தடவை கூட செஞ்சுக்கலாம். சரியா? ஒரு தடவையோ 2 தடவையோ நீங்க திருப்தியா செஞ்சிருங்க. எது? அஸ்வினி முத்திரை இந்த பயிற்சி இப்ப சொன்ன இல்லையா? அந்த பயிற்சி வந்து உச்சந்தலைக்கு போகணும். உச்சந்தலைக்கு போயிட்டு அந்த மூச்சு இழுத்து வெளியே விடணும். சும்மா கீழே மட்டும் நான் சுருக்கி விரிக்கிறேன்னு சொன்னா அது வந்து விந்து கெட்டியாகும். அப்ப உங்களுக்கு அந்த ஃபீலிங் அதிகமா இருக்கும். அப்படிதான் கொண்டு போகணும் மூச்சோட. அப்படிதான் கீழே மட்டும் சுருக்கி விரிச்சுட்டே இருந்திருக்காரு ஒரு 2-3 நாளா. அவருக்கு எனக்கு போன் பண்ணி சொன்னாரு, எனக்கு ரொம்ப உணர்ச்சி அதிகமாகுது. முத கூட அப்படி இல்ல, இப்ப இந்த அஸ்வினி முத்தரை கீழே மட்டும் சுருக்கி விரிச்சுட்டே இருந்தேன், எனக்கு உணர்ச்சி அதிகமா வருது, பெரிய பிரச்சனையா போயிருச்சு அப்படின்னாரு. நான் சொல்றது, கீழே சுருக்கி விரிச்சுட்டு ஒரு 10 தடவை 15 தடவை சுருக்கி விரிக்கிறோமா, திருப்பி நம்ம சுருக்கி பிடிச்சிட்டு மேல உச்சந்தலைக்கு போயிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த மூச்சு விடணும், இழுத்து விடணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த செக்ஸ் ஃபீலிங் இருக்காது. உச்சந்தலையில கவனத்தை நிறுத்தி வச்சிட்டோம்னாக்கா அந்த உங்களுக்கு அந்த ஃபீலிங் எல்லாமே, இந்த ஃபீலிங் மட்டும் இல்ல, எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல வந்துடும். ஃபுல் பவரோட இருப்பீங்க, பிரச்சனை இல்ல. ஆமா ஐயா, நல்ல அபரிவிதமான பவர். அப்படியே ஒரு வாரம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, 10 நாளைக்கு இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து ஒரு காம உறவு, செக்ஸ் உறவுல ஈடுபட்டா கூட ஒரு நீண்ட நேரம் ஈடுபட முடியும். ரொம்ப சுகமா, ரொம்ப திருப்தியா இருக்கும். ஏன்னா உடம்பு டோட்டலா உடம்பு ஃபுல்லா பவரா, நல்லா பவரா இருக்கு, நல்லா இருக்கு. அப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் ஈடுபடவும் முடியும். நல்லா ஒரு சுகம், நல்ல இன்பம், நல்லா இருக்கும். ஆனா பவர் குறையாது இல்லையா? அவ்வளவு சீக்கிரத்துல வெளியில வந்தாலுமே அந்த பவர் குறையாதுன்னு சொல்றாங்க, கேள்விப்பட்டேன். அதாவது இந்த பயிற்சியெல்லாம் நீங்க பண்ணும்போது, இந்த அஸ்வினி முத்திரை பண்ணும்போது, நான் சொன்ன மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒருவேளை வந்து இந்த விந்து தண்ணியே வெளியில போனா கூட, விந்து வெளியே போனா கூட உங்களுக்கு விரைப்பு குறையாது. போனாலும் பயப்படலாம். அதை பத்தி நீங்க பயப்பட அவசியம் இல்லை. நான் அதுல ஒரு டெக்னிக் சொல்றேன், கவனமா கேட்டுங்க. இந்த பயிற்சியை வந்து கரெக்டா செஞ்சுட்டீங்கன்னா அங்க உறவுல ஈடுபடும் போது நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து உங்களுடைய விந்து வெளியே போனா கூட நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. போனா போயிட்டு போகுது. போனாலும் உங்களுக்கு விரைப்பு குறையவே குறையாது. புரியுது உங்களுக்கு? குறையாது, அந்த வலுவும் குறையாது உடம்புல இருந்து குதிரை மாதிரி. ஆமா. அப்ப வந்து உங்களுக்கு விரைப்பு இருந்துட்டு தான் இருக்கும். அப்ப போய் நீங்க அடக்கி வைக்க கூடாது. நீங்க சொன்னீங்க அது மாதிரி அடக்கி வைக்கிற, அது மாதிரி அடக்கி வைக்க கூடாது. நீங்க பயிற்சி செய்யும் போது பயிற்சியை கரெக்டா பண்ணிருங்க, அவ்வளவுதான். அந்த அதுக்கப்புறம் நீங்க உறவுல ஈடுபடும் போது எதை பத்தியுமே நீங்க பயப்படவும் கூடாது, கவலைப்படவும் கூடாது. நீங்க முழுமையா ஈடுபட சொல்றேன். எந்த ஒரு வேலையுமே நீங்க முழுமையா செய்யணும், கரெக்டா செய்யணும். இப்ப முழுமையா ஈடுபட தான் சொல்றேன். அப்ப போயிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியோட அல்லது தப்பு செய்யறோம் இந்த மாதிரி எல்லாம் நினைக்க கூடாது. அப்போதைக்கு நீ முழுமையா ஈடுபட்டுரு. நீங்க பயிற்சி பண்ணும்போது முழுமையா கரெக்டா செய்ய சொல்றேன். இப்ப சொல்லி கொடுத்த மாதிரி பயிற்சி பண்ணிட்டு அங்க போனாக்க ரிசல்ட் சூப்பரா இருக்கும்.
புரியுது புரியுது இந்த உறவுல ஈடுபடும் போது உங்களுக்கு ரிசல்ட் கரெக்டா சூப்பரா இருக்கும். ஆமா அது எப்படி ஆமா நாங்க கொஞ்சம் டிலே ஆகுது, லைட்டா டிலே ஆகுது. ஒருவேளை அந்த உறவுல ஈடுபடும் போது உங்களுக்கு என்ன ஆகும், ஒருவேளை தண்ணி அந்த இதுல அதிகமா தண்ணி இருந்திருக்கலாம் அந்த இடத்துல. அப்ப வந்து விந்து வந்து சருன்னு உடனே கூட சீக்கிரம் கூட போயிடும். ஆனா விரப்பு குறையாது. புரியுது புரியுது. இல்ல ஒரு 3 நாள்ல எனக்குள்ள கொஞ்சம் மாற்றம் இருக்கு ஐயா. உங்க வீடியோ தான், அந்த வீடியோ பார்த்ததுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. அதாவது நான் உங்க நம்பரை பார்த்து இது பண்ணது. நீங்க அவசரப்படவே கூடாது. இந்த மெடிடேஷன், தியானம், என்ன மெடிடேஷன், இந்த மாதிரி விஷயத்துல ஆன்மீகம், இதுல வந்து நீங்க அவசரப்படவே கூடாது. மற்ற உலக விஷயத்துல நான் அவசர அவசரமா வண்டி எடுத்துட்டு ஓடுவீங்க, இப்படி வேலை செய்வீங்க, எல்லாம் ஓடுவீங்க. ஆனா இங்க மட்டும் வந்து ஆன்மீகம் இந்த மாதிரி பயிற்சிங்கும் போது நம்ம அவசரப்படவே கூடாது. கரெக்டா செய்யறோமா அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுட்டு கரெக்டா செய்யணும். அப்பதான் ரிசல்ட் வரும். புரியுது புரியுது. ஓகேவா? உங்க வீடியோ தான் மெயின். ஆனா அதையும் நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல. ஏன்னா நல்ல இன்ஸ்பிரேஷனா நீங்க சொன்னீங்க பாருங்க. நான் வந்து கரெக்டா அதை வந்து முயற்சி பண்ணி பார்த்துட்டு மக்களுக்கு எப்படி சொல்லணும்னு கரெக்டா சொல்லிருக்கேன். ஆனா மற்றவங்களும் அப்படி கிடையாது. எது நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாருக்குமே சூட் ஆகும். ஏன்னா நான் வந்து பிராக்டிகலா ஒரு விஷயத்த வந்து இப்ப கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் போன வாரம். இது பிரண்டைன்ட்டு அந்த பிரண்டையை 5-6 தடவை தப்பா செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி சாப்பிட்டாக்க நமக்கு ஃபுல்லா பவர் கிடைக்கும்னு சொல்லி அந்த பிரண்டையை பத்தி போட்டிருந்தேன். அதே மாதிரி இப்போ இந்த பயிற்சி வந்து இப்படி கரெக்டா பண்ணுங்க. காலையில 2 தடவை பண்ணுங்க, மதியம் 1 தடவை பண்ணுங்க, சாயந்தரம் ஒரு 2 தடவை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு அதை நினைக்காதீங்க. சுத்தமா அதை நினைக்க வேண்டாம், செக்ஸ் பத்தி நினைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு எனர்ஜி அதிகமா இருக்கு, நல்லா ஆரோக்கியமா நல்லா இருக்கேன், நல்லா இருக்குங்கும் போது மனசு எல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஃபீலிங் அதிகமா, அந்த காம உணர்வு அதிகமா இருக்கு, கட்டுப்படுத்த முடியல, நல்லா இருக்கு அப்படிங்கும் போது அதுல முழுமையா ஈடுபடும் போது நமக்கு வெற்றிகரமா 100 வெற்றிகரமா நீங்க ஈடுபடுவீங்க. இது யாரும் எல்லாத்துக்கும் பொருத்தமா சொல்லியிருக்கேன், எல்லாத்துக்கும் இது பொருந்து வரும். ஐயா இப்ப வந்து இன்னொரு சந்தேகம் ஐயா. அதாவது குண்டலினி ஏறிடுச்சுன்னா நம்ம சொல்றத எல்லாரும் செய்யறாங்க ஐயா. நம்ம அந்த மாதிரி ஒரு தவறானதுக்கெல்லாம் போகாதீங்க, நல்லதை மட்டும் செய்யுங்க. நம்ம அடுத்தவங்கள வந்து தலையில தவறுன்னு சொல்ல வரல ஐயா. இல்ல இதோட உச்சகட்ட பவர் வந்து அதுலதானே ஐயா முடியுது. அதெல்லாம் வேணாம், அந்த ஆராய்ச்சி எல்லாம் போகாதீங்க. சிம்பிளா எளிமையா வாழுங்க, யாருக்கும் துன்பம் கொடுக்காதீங்க, யாரையுமே கட்டாயப்படுத்தாதீங்க. எதுவுமே எந்த ஒரு விஷயமே எதுவுமே யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க. எந்த ஒரு அவங்க உடம்புக்கோ உங்க மனசுக்கோ எந்த காலத்துலயும் எப்பவுமே துன்பங்கிறதே கொடுக்காதீங்க, தொந்தரவு பண்ணக்கூடாது. அது தவறு. எனக்கே பயம் ஐயா, அந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்குள்ள போறது எனக்கே பயம். இல்ல சொல்றேன், ஆனா இதோட உச்சகட்டம் தானே ஐயா. அது மாதிரி அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுத்தீங்கன்னா ஏதாவது எந்த வகையில கொடுத்தாலும் திருப்பி ரிட்டர்ன் ஆயிடும். ரிட்டர்ன் உங்களுக்கு பேக் உங்களுக்கு தான் வரப்போகுது, பாத்துங்க. அதனால எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்தவங்கள யாரையும் கட்டாயப்படுத்தவும் கூடாது, எதுவுமே தலையிடக்கூடாது. முடிஞ்சா நல்லது பண்ணு. முடியலன்னா நீ பாட்டுக்கு அமைதியா கம்முனி பேசாம இரு. போயிட்டு நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அடுத்தவங்களை போய் தலையிட்டு என் பேச்ச கேளு. இப்ப நான் கூட வீடியோ போடுறேன்னா என் வீடியோ பாரு நான் கட்டாயப்படுத்த முடியுமா? அதெல்லாம் செய்யக்கூடாது. அவங்களுக்கு விருப்பம் இருந்தா பாக்கட்டும். இல்ல அது உண்மையானு கேக்குறேன் ஐயா உங்ககிட்ட. அப்படி சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையானு கேக்குறேன் ஐயா. உண்மைதாங்க. நீங்க ஒரு பவரா மாறிட்டீங்கன்னா உங்களை அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஐயோ முடியும். ஆனா நம்ம அதை செய்யக்கூடாது. செஞ்சோம்னா நமக்கு தான் சுத்தி வந்து கடைசி நம்மகிட்டே வந்துடும். நம்மள அது மாதிரி வேற ஒருத்தர் செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்படி இல்ல, நம்ம என்ன செய்யறோமோ அதான் நமக்கு வரப்போகுது. வேற மூலியமா வரும், வேற ரூபம் எடுத்து எப்படியோ வரும். இயற்கையினுடைய இதானே, எங்க சுத்தினாலும் நம்ம செஞ்சக்கூடிய கர்மாக்கள் நம்ம கிட்ட வரும். நம்ம நல்லதே செய்வோம், நல்லதே வரும். முடிஞ்சா நல்லது செய்வோம், இல்லையா நம்ம பாட்டுக்கு நம்ம ஒதுங்கிடணும். அவ்வளவுதான். சொல்லலாம், நீ வந்து அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், அல்லது வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லி எடுத்து சொல்லலாம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இல்ல, உன்னோட பவரை மிஸ்யூஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி நீ செஞ்சுங்கிற அந்த ஒரு இதுக்கு நம்ம கொண்டு போக கூடாது யாருமே. ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி சுதந்திரமான ஒரு உயிர், மனிதன். அப்ப அவங்கள போய் நம்ம கட்டாயப்படுத்தி இது இப்படிதான் கொண்டு வந்தோம்னா கடைசியில அது பின்னாடி கொஞ்ச நாள் ஆகும், கொஞ்ச நாள் வராது, அப்புறம் திருப்பி வரும். எப்பன்னு சொல்ல முடியாது. இப்ப ஒருத்தன் ஏமாத்திட்டே இருக்கான், என்னென்னோ பண்றான்னு வச்சுக்க, எல்லாத்திட்டையும் பண்ண முடியாதுங்க. இப்ப என்கிட்ட ஒருத்தன் வரான்னு வச்சுக்க, வம்புக்கு வரான்னு வச்சுக்க, வர முடியாது. அப்படி மீறி வந்தாக்க சிவன் என்ன பண்ணுவாரு, ஷார்ப்பா வெட்டி எரிஞ்சிருவாரு. அவர் பாத்துருவாரு, அவரு வேலை பாத்துருவாரு. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாத்தையும் ஏமாத்துவான். என்கிட்ட ஏமாத்த வரும்போது மாட்டிக்குவான். ஆமா, அடி விழுந்துரும். அந்த மாதிரி ஒருத்தன் அதே மாதிரி சேட்டை பண்றான்னு வச்சுங்க, அவனுக்கு அடி விழுந்துரும், அவ்வளவுதான், காலி ஆயிடுவான்.
அப்ப கண்டிப்பா 100 பேர்த்த ஏமாத்திருப்பான், என்கிட்ட வரும்போது ஆமா காலி ஆயிடும். இல்ல அந்த மாதிரி இருக்காங்க ஐயா. அதான் நானே அந்த மாதிரி பணம் 4 லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்துட்டேன் ஐயா. எல்லாத்தையும் பண்ண முடியாது. சிவனுடைய பவர் இருக்கும்போது அங்க பண்ணவே முடியாது, அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது. கண்டிப்பா அதையும் மீறி கண் வந்தான்னு வச்சுக்க போர்ஸா, அப்படியே ஆமா பிளேடு ஆமா மாதிரி, பிளேடு ஷார்ப்பா இருக்கு பிளேடு மாதிரி அப்படியே வெட்டி அவ்வளவு க்ளோஸ் பண்ணிடுவாரு. வர முடியாது, கண்டிப்பா அவரை மீறி வராது. நடக்க இல்ல முடியாது. இந்த பயிற்சி இருக்கிறப்ப கிட்ட வராது, எந்த ஒரு நெகட்டிவும் உள்ள நுழைய முடியாது. இப்ப நானே உங்ககிட்ட பேசுறேன்னா நான் கெட்ட எண்ணத்தோட உங்க கூட பேச முடியாது. இப்ப அதுக்குள்ள இப்ப சிவனை சுருக்கண்ணா, சிவனை நினைச்சு அவரோட இணைஞ்சு இருந்தீங்கன்னா, சிவனை நினைச்சினா எல்லா பிரச்சனையும் ஓடி போயிடும், எல்லா ப்ராப்ளம் ஓடிடும். புரியுது புரியுது ஆனா நீ சிவனை மறந்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் வந்துடும். இவ்வளவுதான் சுருக்கம். அது எது வேணாலும் இருக்கட்டும். இப்ப கூட ஒருத்தர் பிரச்சனை சொன்னாரு, அவருடைய பிரச்சனை சொன்னாரு. நான் ஓகே, அது எனக்கு புரியுது, நல்லா உணர முடியுது, புரியுது. ஆனா என்ன சொன்னேன்னா, அது பாட்டுக்கு இருக்கட்டும்பா. நான் என்ன சொல்லி கொடுத்தேன், சந்தோஷமா இரு, 100 சந்தோஷமா இரு, 100 திருப்தியா இரு. சிவனை மறக்காம, விழிப்புணர்வு தான் அவேர்னஸ்னா அதான். ஆமா சிவனை மறக்காம கடவுள் இறைவன் ஒருவனுக்கு பயப்படணும். என்ன ஐயா இருங்க. அது யாருக்கு இருங்க சுருக்கமா சொல்லிடுறேன் கேட்டுங்க. இப்ப தண்டுவடத்துல மறைஞ்சிருக்காரு, சிம்பிளா எல்லாரும் செய்ய முடியும். தண்டுவடத்துல நம்பு இருக்கிறார், நம்பு. தண்டுவடத்துல மறைஞ்சிருக்காரு, தலை உச்சியில உட்கார்ந்து இருக்காரு, அல்லது பக்கத்திலேயே இருக்கிறாரு, என் கூடவே இருக்கிறாரு, நீ நம்பணும். நம்பி அவர் மறக்காம இருக்கணும். ஏன்னா இன்னும் சொல்ல போனா நம்ம தான் சிவமே, நம்ம தாங்கிறது மெடிடேஷனே அதான். அப்ப நம்ம தான் சிவம் போது எப்படி மறக்க முடியும்? நீ நினைக்க வேண்டாம், மறக்க வேண்டிய அவசியம் ஈஸியா இருக்கும். நம்ம தான் சிவம், சிவம் நான் தான்ட்டு நீ சும்மா இரு. அப்ப அவரோட இருக்கிற இணைஞ்சு அவரோட ஒன்னாவே இருக்கிற, அவராவே இருக்கிற, சிவமாவே இருக்கிற, அந்த மாதிரிலாம் இருக்கு. அவரோட இணைஞ்சிருக்கும் போது எதுவுமே உங்கள்கிட்ட கிட்டே வராது, எல்லாம் ஓடி போயிரும். அவ்வளவுதான்ப்பா. அதையும் மீறி வந்தா காலி, அவன் காலி ஆயிடுவான். அவ்வளவுதான், இத மட்டும் செய். ஏன்னா நிறைய இன்னல்களை தாண்டி தான் நான் இந்த பயிற்சி எல்லாம் பார்த்து அப்படியே வந்தேன். எல்லாரும் ஒரு மன வேதனை கஷ்டம் இல்லாதெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு கிறிஸ்துவ மத்திலே பாரு, ஏசும்பாங்க. அப்ப ஏசு எந்த மாதிரி அடிச்சு கிழிச்சாங்களா இல்லையா? ஆமா. அப்ப அந்த மதத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி, அவரை ஃபாலோ பண்றவங்க எப்படி, அவங்களுக்கும் கஷ்டம் வருமா வராதா? கண்டிப்பா கண்டிப்பா எல்லாத்துக்கும் வரும். இப்ப ஒரு படை தளபதி, என்ன படை தளபதி தலைவனையும் அடிச்சு உதைக்கிறாங்க, குத்துறாங்க, கிழிக்கிறாங்கன்னா சிப்பாயை விட்டுருவாங்களா? சொல்லு. சிப்பாய்க்கும் அடி விழுவோம், தலைவனும் எல்லாத்துக்கும் அடி விழுவோம். அது மாதிரி அதான் இந்த பவர் போயிடுச்சுன்னா அந்த உலகமே வெறுமையா ஆயிடுது. உலகமே ஒரு இல்ல நரகமா தெரியுது. ஒரு குரு இருக்கிறாருன்னா அவரு நல்லா சுகமா இருக்கிறாரு, எந்த கஷ்டமும் இல்லாம இருக்காரு அர்த்தமா? ஒரு குரு இருக்கிறாரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா அப்படின்னு அப்படி அர்த்தமா? குருதான் இருக்கிற, குருதான் அதிக அளவுல அதிக கஷ்டப்பட்டிருப்பாரு. அவர் கஷ்டப்பட்டுதான் ஆக முடியும். அதல்ல, கஷ்டப்பட்டுதான் உனக்கு சொல்லி கொடுக்குறாரு. குருனாக எந்த கஷ்டமும் இல்லாம இருப்பாராட்டுக்கு அப்படி நினைச்சுக்கிறாங்க நிறைய பேரு. அவர் சொல்லி கொடுக்குறவர் எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்கிறாரு, அப்படி இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா கஷ்டமும் இருக்கு, ஆனா அந்த கஷ்டத்தை எல்லாம் மேல தாண்டி நிக்கிறேன், ஜெயிச்சுட்டேன். அதை ஜெயிக்க முடியலன்னா அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு அப்படியே உள்ளார முழிச்சுட்டு கிடப்போம். புரியுதா? கஷ்டம் எல்லாத்துக்கும் இருக்கு. அந்த கஷ்டத்தை ஜெயிக்க முடியலன்னா நம்ம அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு கவலைப்பட்டுட்டு குழப்பிக்கிட்டு பயந்துகிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டம். ஆனா அதெல்லாம் தாண்டி நின்னுட்டோம்னு மேல ஜெயிச்சு போயிட்டோம்னா ஜெயிச்சுட்டோம், அவ்வளவுதான். ஆமா, அதுலயே மேல எழுந்து வர்றோமா இல்ல அதுலயே மூழ்கிடணுமா? கஷ்டத்தை மூழ்கிடணும், இல்ல மேல எந்திரிச்சு வந்துடணும். அதுக்குதான் சொல்லி கொடுக்குறோம். நீ அந்த எவ்வளவு கஷ்டமா இருக்கட்டும்பா, எவ்வளவு கஷ்டமா இருக்கட்டும், அது ஒரே தீர்வு சிவம் மட்டும்தான். சிவம் அதான் சுருக்கமா சொல்றேன். நீ சிவனை நினைச்சுனா எல்லா பிரச்சனையும் ஓடி போயிடும். அவரை மறந்துட்டீங்கன்னா எல்லாமே வரும். அவரை மறக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி? அந்த சிவம் நான் தான் நீ நினைச்சுக்கோ, அந்த சிவமே நான் தான் அப்படியே சும்மாரு, அவ்வளவுதான். இதுதான் ஞானம். இந்த ஞானத்தை நீ அப்ளை பண்ற, அந்த ஞானத்தை அப்ளை பண்ணி மெடிடேஷன் பண்ற. சும்மா இருக்கிறது மெடிடேஷனா, சும்மா இருக்கிறது தான். அந்த சிவம் நாம தாண்டி சும்மா இருக்கிற, இவ்வளவுதான் நீ செய்யணும். இந்த சிவம் நான் தாண்டி சும்மா இருக்கிற, அப்ப நீ ஜெயிச்சுக்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. போதுமா? தேங்க்யூ. உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா அப்புறம் போன் பண்ணு. சரி, ரைட். நன்றி. ஆம் நண்பர்களே, நீங்கள் தீட்சை எடுத்ததுக்கப்புறம் பயமெல்லாம் ஓடி போயிடும். 100க்கு 100 தைரியமாக இருப்பீங்க, 100க்கு 100 சந்தோஷமாக இருப்பீங்க. சிவனை அப்பா சிவனை நல்லா 100க்கு 100 ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் 100க்கு 100 நிம்மதியாக அமைதியாக இருப்பீங்க. 100க்கு 100 பாதுகாப்பு, 100க்கு 100 பாதுகாப்பை ஃபீல் பண்ணுவீங்க. 100க்கு 100 பவர்,
பவர்ஃபுல். அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. 100க்கு 100 சுகமாக இருப்பீங்க. 100க்கு 100 உடம்பு ஆரோக்கியம். 100க்கு 100 திருப்தி. 100க்கு 100 ஒவ்வொரு வினாடியும் மிராக்கிள்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நண்பர்களே, தீட்சை எடுத்துக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக தெரிஞ்சுக்கிறவங்களும் ஃபோன் பண்ணுங்கள். அல்லது நேரடியாக வந்து பயிற்சி எடுத்துக்கணுன்னு ஆசைப்படுறவங்களும் ஃபோன் பண்ணுங்கள். எனதருமை பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. முடிஞ்சால் ஒரே ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் அமுக்கி விட்ருங்க. அப்புறம் இந்த வீடியோவை உங்கள் நல்ல நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நண்பர்களே, ஃபஸ்ட்டு கமெண்டில் அஸ்வினி முத்திரையை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் கண்டிப்பாக பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு கமெண்டில் போய் கமெண்ட் பாக்ஸில் போய் பாருங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ. அதனால் கண்டிப்பாக அவசியம் பாருங்கள். நன்றி நண்பர்களே. நான் வந்து மற்றும் ஒரு அருமையான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.